குட் ஈவினிங் மிஸ்டர் கேசவன். குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம் நிறைய யூபிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம் சார். தொடர்ந்து உழைச்சிட்டு இருந்தீங்க. அது இல்லாமல் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஹெச்டி ஃபிசிக்ஸ். ஸோ லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி அசோசியேட் ஆகி ப்ரொஃபஸர் ஆகிறது தான் உங்கள் ஆம்பிஷனாக இருந்தது. பட் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எங்கேயோ உங்களை பண்ண ஒரு கைடன்ஸ், உங்கள் ப்ரொஃபஸர் உங்களை வழி நடத்தின விதம். ஸோ அது இன்றைக்கி சென்னை வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் கிராக் பண்ணி இன்றைக்கி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஒரு 10 வருஷத்தில் ஐபிஎஸ் ஆகிடுவீங்க. இன்றைக்கி ஒரு டிஎஸ்பி ஆகிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த பயணத்தில், உங்களுடைய யூஜி பயணத்தில், பிஜி பயணத்தில், அதே போல் உங்களுடைய முனைவர் பட்டம் பெறும்படியான அந்த பிஹெச்டி ரிசர்ச்சுடைய அனுபவங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆச்சு? பொதுவாக நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடித்தேன் சார். சாரி, இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் ஒரு சில வரிகள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 90 போஸ்ட்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்காக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் யூஜி பண்ணியிருப்பாங்க, பிஜி பண்ணியிருப்பாங்க, இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க, ஆர்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை மெடிசின் பண்ணியிருப்பாங்க, இல்லை லா பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க கிராஜுவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவத்தை, நிறைய விதமான ட்ராக்கெல்லாம் பயணங்கள், ஒவ்வொரு விதமான கரடமும் இருந்திருக்கோம், முரடாகவும் இருந்திருக்கோம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் குயவனிதல்கிற கிராமத்துலேருந்து வர்றேன் சார். எங்கள் வீட்டில் வந்து ஒரு அண்ணன் 2 அக்கா. நான் வந்து லாஸ்ட்டு பையன். நான் வந்து எல்லாமே +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் ஒரு நாள் ஆங்கில வழி கல்விக்கு போனதே கிடையாது. இங்கிலீஷே தெரியாது? ஆமாம் சார், தெரியாது. +2 வரைக்கும் தெரியவே தெரியாது. பேசிக்காக வாசிக்க தெரியும், புரிஞ்சுக்க தெரியும். சரி. ஸோ அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நான் காரைக்குடிக்கு என்ட்ராகிறேன். ஆனால் ஸ்கூல் படிக்கும் நல்ல ஸ்டெப், நல்லா படிப்பீங்க? நல்லா படிப்பேன் சார். நல்ல ஆசிரியர்கள், நல்ல மனப்பாடம் பண்ணி படிப்பீங்களா, இல்லை நல்லா புரிஞ்சு அண்டர்லைன் பண்ணி படிப்பீங்க? புரிஞ்சு அண்டர்லைன் பண்ணி. அது ஒரு பெரிய ப்ளஸ். +2லயே நான் படித்த ஸ்கூலில் நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாய்ஸ் ஸ்கூலு. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு காரைக்குடிக்கு வரேன். அங்கே முடிச்சதுக்கப்புறம் அழகப்பா போகிறீங்க. அங்கே தான் கல்லூரி காலை வைக்கிறேன் சார். அது என்னன்னா யூனிவர்சிட்டியில் முதல்ல வந்துடுறீங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு கான்ஸ்டியூன்சி காலேஜில் படிக்கிறதுக்கும், கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறதுக்கும், ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் படிக்கிறதுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே வர அட்மாஸ்பியர் வந்து உங்களை வேறு பரிமாணத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா நீங்கள் யூஜிலேருந்து டாக்டரேட் பண்ணுற வரைக்கும் உங்களை எல்லாருமே ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய இடத்து. ஆமாம். அது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் இருப்பாங்க. உள்ளாரையே எல்லா ப்ரொஃபஸர்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டைமென்ஷனை வேறு பரிமாணத்தில் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன் சார். பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுதினேன். பிஹெச்டி வந்து ஃபெல்லோஷிப்போடவே பிஹெச்டி கிடச்சிருச்சு. ஃபெல்லோஷிப்போட. அது ஒரு நல்ல விஷயம். கைடு உங்களுக்கு ரொம்ப நல்ல கைடு கிடைச்சு. நல்ல கைடு. ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஸர் எஸ் ராஜேந்திரன் ஒரு சார். ராஜேந்திரன் சார்னா நீங்கள் அந்த விசிஆர் இருந்தார் அந்த சாரா? இவங்க ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. ஓகே. சார் வந்து 36 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஓகே. சாலிட் ஸ்டேட் அயானிக்ஸ்ங்கிற ஃபீல்டில் வந்து பிஹெச்டி முடித்தேன். சாலிட் ஸ்டேட்ஸ் அண்ட் அயனிக்ஸ் அப்படிங்கிறதுல டாக்டரேட் பண்ணீங்க. ஓகே, ரொம்ப சூப்பர். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின்லாம் நிறைய கிடச்சிருக்குமே? ஆமாம் சார். அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதில் கிளாஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி ரெகுலர் ஜாப் மாதிரி போயிட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நம்ம சிவில் சர்வீசஸில் உள்ள என்ட்ராகும் போது எஜுகேஷன் இன்க்ளூடிங் எஜுகேஷன் சம்மந்தமாக மக்கள்கிட்ட நம்ம நிறைய சேவை பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். ஹெல்த்து, நம்ம பேசிக்காக ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால மக்களோட எல்லா கஷ்டமும் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனை தீர்க்கணும்னா நான் அந்த சர்வீஸ்க்குள்ளே உள்ளே போகணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே படிக்க வந்தேன் சார். அப்பா அம்மா படித்தவங்களா? அப்பா அம்மா படிக்காதவங்க. 2 பேருமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் போகாதவங்க. பள்ளிக்கூடவே இல்லை? ஆமாம். சகோதரர்கள்லாம் படித்தவங்களா? அண்ணன் இருக்காங்க. அண்ணன் வந்து 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. பெரிய படிப்பு தான். ஆமாம். சரி. அக்கா வந்து 2 பேர். சரிங்க. அவங்களும் 8ஆம் கிளாஸோட படிக்க நிப்பாட்டிட்டாங்க. ஸோ கடைசி பிள்ளை தான் பிஹெச்டிக்கு வந்துருச்சு. ஆமாம் சார், கடைசியில் பார்ப்போம். நீங்கள் முதல் பட்டதாரி, உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முதல் பட்டதாரி. முதல் பட்டதாரி, தமிழ் வழி பட்டதாரி, முதல் அரசு பணிக்கு போகிறீங்க. அரசு பணிக்கு எடுத்தவனே குரூப் 1 பதவிக்கு. அருமையானது. ஏன்னா காவல்துறை வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய பதவி. மக்கள் பணியை வந்து 24 மணி நேரம் செய்யக்கூடிய பதவி. உண்மையில் அது பெருமை விஷயம். இப்போது யூஜி நல்லா 10th நல்லா படிச்சிங்க, ஸ்கூல் டாப்பராக இருந்திருக்கீங்க, காலேஜில் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ஸ் அண்ட் அயானிக்ஸுங்கிறதுல பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பண்ண நீங்கள்
ஒரு பொதுவாகவே ப்ரொஃபஸர் வேலைக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் எது வந்து உங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு வந்து இது முதல் முக்கிய காரணம் வந்து என்னுடைய பேராசிரியர் 3S ராஜேந்திர சார் அவர்கள் தான். அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டீங்களா, நன்றி சொல்லிட்டீங்களா? முதல் ரிசல்ட் வந்தோடனே சாருக்கு தான் சார் பேசுனேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ஹாப்பி. அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டீங்களா? அப்பா அம்மாவுக்கு சொன்னோடனே அந்த சந்தோஷத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? அம்மா அழுதுட்டாங்க? அம்மா அழுதுட்டாங்க சார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு அதை விட ஒரு பக்கம் எனக்கும் கண்ணீர் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர். அம்மா அழுதுட்டாங்க சார். அவங்க வந்து நிறைய இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க போல் இல்லையா? ஆமாம் சார். ரொம்ப வாஞ்சியாக இருந்திருப்பாங்க, ரொம்ப நீங்கள் ஜெயிக்கணுன்ட்டு. இப்போது அப்பாவோட மனநிலை எப்படி இருந்தது? அப்பாவோட மனநிலை ஏதோ நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது எங்கள் அப்பா ஏதோ வாழ்நாளில் சாதிச்சது மாதிரி ஒரு இதை ஃபீல் பண்ணுறாங்க. பெரிய சாதனை. ஏன்னா அவங்களால முடியாதது, அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவங்களுக்கு யாரும் வழி சொல்லலை. அது வந்து உங்களுக்கு அவங்க சொல்லலை, ஆனால் ஒரு விதை உங்களை போட்டிருக்காங்க, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு விதை போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரு துளி வேர்வை இல்லாமல் நம்ம வந்து ஜெயிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக. ஆமாம். இப்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆர்டர்ஸ் வாங்கி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இப்போ படிக்கிற பசங்களுக்கு, அதாவது இன்ஜினியரிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் நிறைய காலேஜில் படிச்சுட்டு பெரும்பாலும் அதுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் மெடிக்கலில் இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு, அக்ரி பேஸ்டு ஹார்டிகல்ச்சருக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆனால் ஒரு குரூப் 1 மேலே ஒரு ஆசை இருக்கும். குரூப் 1 படிக்கிறவங்க குரூப் 2 எழுதுவாங்க, UPSC எழுதுவாங்க, எல்லாம் எழுப்பாங்க. இப்போ வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய பேருக்கு இன்னும் அப்ளிகேஷன் கூட போட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு குறைவான இடங்கள் தானே, இந்த இடத்துக்கு நம்ம ஏன் இவ்வளோ பெரிய போட்டியை போடணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் எங்களால் பொருளாதார பிரச்சனையாக இருக்குது, நான் எப்படி போய் படிக்கிறது அப்படின்வாங்க. இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா படிக்காதவங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ சாதிச்சிட்டிங்க. நீங்கள் இந்த இப்போ இருக்கிற டென்யூர், இப்போ இந்த ஃபோர்த் கமிங் பேச்சஸில் படிக்க போகிற காலேஜ் ஃபைனலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படித்து முடிச்ச கிராஜுவேட்ஸ்க்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? பொதுவாக வந்து நமக்கு இப்போ 90 நாள் தான் கேப் இருக்குது. இந்த கேப்பில் நம்ம பண்ண வேண்டியது ஸ்கூல் பேசிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கறணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த 90 நாளில் வந்து நம்ம ஒரு 150 கொஸ்டின் கரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது இந்த 90 நாளில். ப்ளஸ் வந்து நியூஸ் பேப்பர் வந்து நம்ம டெய்லி வந்து ரெகுலராக நம்ம சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஜென்ரல் அவேர்னஸ், இதில் வந்து TNPSC வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் பற்றின ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாவே போதும், பசங்களை வந்து எளிதாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கான நம்ம கோச்சிங்லாம் நம்ம ராஜீவ்காந்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அது வாய்ப்பு. ராஜீவ்காந்தியில் சொல்லிட்டு என்னையும் பிராண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை சார், இது பொதுவாக நடக்கிறது நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராமப்புறத்துலேருந்து வர மாணவர்களுக்கு வந்து கல்வியை கொடுத்து மேலே முன்னேற்றி வரணுங்கிற நோக்கத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ அதும்போது இந்த மாதிரி இடத்துல வரும்போது கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் சேர்த்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ராஜீவ்காந்தியில் ஹாப்பியாக தான் இருக்கீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஓகே. இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 2 வகையாக இருக்காங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வகை பள்ளிக்கூடத்தில் டாப்பர், கல்லூரியில் டாப்பர், எக்ஸாமில் வந்து ரொம்ப படிக்கக்கூடிய, நல்ல ரீட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, ஆன்சர் எழுதக்கூடிய சக்தி இருக்குது. இந்த பசங்களை கைட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக. அதை நீங்கள் வந்து, ஏன்னா இங்கே நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணதான் இங்கே ஃபேக்கல்ட்டியாக வேறு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அது ஒரு சந்தோஷப்படுறீங்களா? அல்ல சார் நான் படிக்கிற ஸ்கூலில் சரியாக படிக்காமல் விட்டுட்டேன் சார், நான் கல்லூரியில் படிக்கும்போது சரியாக எனக்கு கைட் பண்ணல சார், அப்பா அம்மா படிக்கல சார், கிராமத்தில் நான் பாட்டில் வந்துட்டேன், எனக்கு படிக்கிற காலத்தில் நான் இருக்கிற வறுமையிலேயே நான் படிக்க வந்ததுனால என்னால் முடியல. ஸோ அந்த மாதிரி பசங்களை குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்களை கைட் பண்ணி எது 2 விதமான கைடில் எதை ரசித்து பண்ண முடியுது? இல்லை 2மே ரசித்து பண்ணுவீங்களா? இல்லை ஒரு பக்கம் ஒரு பக்கம் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டை வேறு இருக்கணும், இன்னொரு பக்கம் டல் ஸ்டூடெண்ட்டை மேலே கொண்டு வரப்போகிறோம், எதை நீங்கள் விரும்பி அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? ஃபஸ்ட்டு 2மே பொதுவாக நம்ம பண்ணணும் சார். அதில் முதல்ல பண்ண வேண்டியது ரொம்ப டல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்டை அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது புதுசாக சொல்லும்போது டக்குன்னு பிக்கப் பண்ணிக்குவாங்க. சரி. அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்குள்ளே மட்டும் கன்ஃபைன் ஆகிட்டு ஈஸியாக அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி டக்குன்னு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்கள பண்ணி கொண்டு வரணும். செகண்ட் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி அவங்க நாலேஜ் இருக்கும், இருந்தாலும் அதை நம்ம எண்ணி அதை நல்லா மெருகூட்டி கரெக்டான வழியில் அப்ரோச் பண்ணோம்னா அவங்களையும் எளிதாக ஈக்குவலாக நம்ம பண்ண முடியும். குரூப் பண்ணாலும் கண்டிப்பாக பண்ண முடியும் சார். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இது தடையாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பொருளாதாரம், தமிழ் வழி படிக்கிறது, அதுக்கப்புறம் நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தேன், நிறைய பள்ளிக்கூடத்தில் படிக்கல, கிராஜுவேட் வந்து நான் கோவிட்டில் படித்தேன், ஸோ இதெல்லாம் ஒரு தடையாக இருக்காது. நீங்கள் நிச்சயமாக நம்ம கொடுக்குற பாடங்களே போதும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம கொடுக்குறதே போதும் சார். பொதுவாக இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து பணம்ங்கிறது ஒரு தடையே கிடையாது. ஒரு டைம் வந்து பணம் கட்டி புத்தகம் வாங்க போகிறோம், படிக்க போகிறோம், திரும்ப அதை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு புக்கும் புதுசாக வாங்குறதுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி தேர்வுக்கு வந்து பணம்ங்கிறது பொதுவாக ஒரு தடையே கிடையாது. நீங்கள் படிக்கும் பொழுது சார், இப்போ நீங்கள் ரூம் எடுத்து இங்கே தங்கியிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்கிறீங்க,
என்ன ஒரு சந்தோஷம்னா இப்போ உங்கள் கூட தங்கி படித்த உங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அநேகமாக நீங்கள் படித்த ஸ்கூலு, படித்த கல்லூரி, நீங்கள் யார் யார் கீழே படித்த பேராசிரியர் எல்லாருமே நேற்றிருந்து எல்லாருமே ஒரு கரிஷ்மாவோட ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க. எப்படி அப்பா அம்மாவோட ஆனந்த கண்ணீர் போலோ அவங்க ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஸ்டோரி. குரூப் 2ல் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட், இப்படி எல்லாருமே செலக்ட் ஆகிருக்காங்க. அது ஒரு பெரிய உங்களை சுற்றி ஒரு கரிஷ்மாவோட ஒரு ஹாப்பினஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு சரௌண்டிங் இருக்கீங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு சார் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க? உங்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணீங்க? எப்படி ஸ்ட்ராட்டஜி வகுத்துக்கிட்டீங்க? அதாவது எப்படி நீங்கள் வகுத்துக்கிட்டீங்க? ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சி தான் உங்களோட கனவு ஐஏஎஸ் இல்லையா? உங்கள் கனவு ஐஏஎஸ். அப்போ அந்த ஐஏஎஸ் கனவுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு படிக்கையில் இருந்து நான் ஸ்டேட் சர்வீஸ் முதல்ல நம்ம குடும்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு முதல்ல இதை நான் கிராக் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவோடு வரீங்க. இதில் முடிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் உங்கள் இப்போ மறுபடியும் இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஜூன் மாதம் நடக்க போகிற யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுதான் உங்கள் இலக்கு அதான் டார்கெட். அப்படி இந்த டார்கெட் இருக்கும்போது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க? எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க? எந்த மாதிரி புக் மெட்டீரியல் பண்ணுறீங்க? படிக்கும் பொழுது எப்படி நோட்ஸ் நீங்கள் எழுதுறீங்க? எப்படி ரீட் பண்ணுறீங்க? அதை எப்படி நீங்கள் டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காரும் பொழுதோ இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு உட்காருறீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பொதுவாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த மட்டும் பேசிக்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கணும். 6 to 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ ஃபஸ்ட்டு அதை படித்து நம்ம பேசிக்ஸாக நோட்ஸ் எடுத்துக்கணும் சார். ஏன்னா அப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு முந்தின நாள் போகும்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் மெயின்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிற வேலையை குறைச்சிக்கணும். ரெண்டாவது அடுத்து பண்ண வேண்டியது நல்ல ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதணும். அப்போ தான் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே லேக் ஆகிறோம், அது நம்மளை வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸோ 3வது என்ன பண்ணோம்னா நம்ம அதை படித்ததை திரும்ப ரிவைஸ் பண்ணுறோம். ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம ரூம்மேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் டிஸ்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ குடிக்க போகும்போது நம்ம சினிமா பற்றி பேசாமல் இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது மறந்து போச்சு, சில ஃபேக்ட் மறந்துச்சுன்னா அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது பண்ண வேண்டியது நம்ம எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்மளால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போகணும். நம்ம ப்ரீஜுடிஸா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம இது படிச்சிருக்கோம் அது படிக்கலைங்கிறது மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டில் போகக்கூடாது. முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளை லாஸ்ட் வரைக்கும் அந்த கவுன்சிலிங்கில் நமக்கு நல்ல போஸ்ட் கிடைக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நீங்கள் ஏதாவது இந்த கொஷின்ஸ் இதுதான் வரும், நான் இப்போ ஒரு பொதுவாகவே எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண நான் என்னோடய வீடியோஸ் கூட நான் பேசுவேன். என்னென்னா கொஷின் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப முக்கியம். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி கேள்வி வரும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மாதிரி அடிப்படை தகுதியான கேள்விகள் வச்சுருப்பாங்க, அதை முதல்ல நம்ம கவர் பண்ணின்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கேன் சார். அதில் எஸ்பெஷலி இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தா நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ பிட்காயின்ஸ் புதுசாக போயிட்டு இருக்கு, நம்ம டெய்லி படிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஃபியூச்சரில் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம்னு நம்ம திங்க் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது இது வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணியே சூசைடாக படிச்சுட்டு போயிடலாம். ஷியோர். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎஸ்பி ஆவீங்க, அதுக்கப்புறம் எஸ்பி ஆவீங்க, டிஏஜி ஆவீங்க, ஐஜிஐ ரிட்டையர் ஆகிடுவீங்க. ஆனாலும் இது உங்களோட உயரம், ஐஜி தான் உங்களோட உயரம். இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது யூபிஎஸ்சி நடத்துகிற ஐஏஎஸ் எக்ஸாம் தான் உங்கள் இலக்கை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நிச்சயமாக அதில் பாஸ் ஆகிட்டு இந்த முறை நீங்கள் ஜெயிச்சிடணும். அதோடு சேர்த்து நீங்கள் இந்த டீச்சிங் விடக்கூடாது. சரி சார், கண்டிப்பாக விட. ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 3 விஷயத்தை பதிவு பண்ணீங்க. 1 வீட்டோட முதல் பட்டதாரி. ஆமாம் சார். 2வது அப்பா அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. ஆனந்த கண்ணீர். இன்னொன்று உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபஸர் நீங்கள் சந்திக்கலாம், நீங்கள் ப்ரொஃபஸராக தான் நினச்சிருப்பீங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக. இல்லையா? நீங்கள் ஒரு கான்ஸ்டியூன்சி காலேஜோ இல்லை கவர்மெண்ட் போஸ்ட்டோ எங்கேயாவது நீங்கள் போகணும்னு நினச்சிருப்பீங்க. அப்போ அவர் இந்த வழியை காட்டியிருக்கார். நீ போகணுன்னா அப்படி படிச்சிடலாம். நீங்களும் தொடர்ந்து ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவருக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வகுப்பெடுத்து, இப்போ எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வகுப்பெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் பற்றி எப்படி படிக்கணும், லைன் பை லைன் எப்படி படிக்கணும், வேர்டை எப்படி ஒவ்வொரு கேட்குற கேள்விக்கு மிகையாமல் எப்படி மெயின்ஸ் ஆன்சர் ரேட் எடுக்கணும், ப்ரிலிம்ஸ் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு படிக்கணும், அதே சமயத்தில் இன்டர்வியூ கைடன்ஸில் நம்ம சைடில் நம்ம கொடுக்குறதோட சேர்த்து எப்படி நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு பண்பட்டு நீங்கள் ஒரு புதுமையை உருவாக்குனீங்களோ அது போல். ஏன்னா அப்பா அம்மா படிக்காத ஒரு மகன்
இவ்வளோ பெரிய சாதனையை வந்து ஏன்னா அந்த உயரம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் ₹1 இங்கே எந்த விதம் பிரைப் கொடுக்கல, நேர்மை கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்போ நம்ம உண்மையாக டிஎன்பிசி நம்ம மனசார நன்றியோட நம்ம நன்றி கொடுக்கணும். தமிழக அரசுக்கு நம்ம நன்றி சொல்லணும், நம்ம பெற்றோர்கள் நன்றி சொல்லணும், நம்மளோட ஆசிரியர் பெருமக்கள் நன்றி சொல்லுவோம். அதுபோல் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் டீச்சிங்கை விடக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய பிரதானமாக எது ஆசிரியர் தொழில் தான் உங்களோட இதை எடுத்தீங்களோ இல்லை விஷயம் எடுத்தீங்களோ, அது என்னுடைய ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் தொடர்ந்து பல பேரை உருவாக்கணும். கண்டிப்பாக அதை செய்வீங்களா? கண்டிப்பாக செய்யுங்க சார். கண்டிப்பாக. ஆமாம், கிராமத்துலேருந்து பல மாணவர்களை உருவாக்குவேன். கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு சாதனை வந்து ஒரு காலத்து இப்போ நீங்கள் பண்ணது ஒரு சாதனை, இது உங்கள் சுய சாதனை. ஆமாம் சார். நீங்கள் இப்போ ரோல் மாடல் ஆகிட்டீங்க. இன்னும் ஒரு ரோல் மாடல் என்னன்னா, நீங்கள் குரூப் 1 எக்ஸாமில் குறைந்தபட்சம் இன்னும் உங்களுடைய ஒரு 25 வருஷம் சர்வீஸ்க்குள்ளார நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10 பேரை உருவாக்கணும். வருஷத்துக்கு நான் ஒன்று குரூப் 1 மட்டும் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2500 பேர் நீங்கள் உருவாக்கணும். குரூப் 2ல் நீங்கள் ஒரு 1000கணக்கு ஆட்களை உருவாக்கணும். குரூப் 4ல் நிறைய பேர் வழி நடத்தணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா படிப்பீங்க எனக்கு தெரியும். அது குறிப்பாக ஃபிசிக்ஸில் பிஹெச்டிங்க, வேறு ஏதோ பிஹெச்டி தான் பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தர் பார்த்தாலே சொல்லலாம், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க கிட்ட வரணும்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸே இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் தான். எதை படுத்தாலும் பாசிட்டிவ் 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 ஆட்டிடியூட் இதை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே அட்ராக்ட் பண்றத பத்தி தான் பேசுவாங்க, ரிப்பல் பத்தி பேச மாட்டாங்க. ஸோ அதனால பாசிட்டிவ் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், நெகட்டிவ் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். அது போல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கேசவன் அவர்களுக்கு இந்த டிஎன்பிசி அளித்த மிகப்பெரிய பதவி, அவர் உழைப்புக்கு தகுந்த வெற்றி கிடைச்சிருக்கு, டிஎஸ்பி கிடைச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பல்லாண்டு வாழணும். அதே போல் இவரும் தொடர்ந்து வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், நிறைய இளைஞருக்கு வழிகாட்டணும். தன்னோட பணி வந்து இன்னும் அவர் ட்ரைனிங் போகிறதுக்குள்ளார இந்த பேட்ச் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் நாங்கள் வந்து ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி சாரை கிளாஸ் டீச் பண்ணுறோம். ஒரு 75 days கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் சார் நடத்துகிறாரு. அவரோட பாஸ் பண்ண எல்லா நண்பர்களும் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த 75 days கிராஷ் கோர்ஸ் எப்படி ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணணும், எப்படி மெயின்ஸ் பண்ணணும், அதே போல் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்மளால் அந்த 75 daysல வந்து நம்ம இந்த டிஎன்பிசி குரூப் 1 கிளாஸ் நடத்தும் இந்த டெஸ்ட் சீரீஸோடு சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்க எந்த இளைஞராக இருந்தாலும் சரி, ரொம்ப புவராக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் இருந்தாலும் சரி, டல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, பிரைட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் எங்களுடைய அணுகுங்க. வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் 25th வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கேசவன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி சார். ரொம்ப